பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தாய். 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தாய். அருள் சகோதரர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 11/7/2026 சனிக்கிழமை. அன்பகம் புதுக்கீச்சதம். இறைவன் திருப்பெயரால் அனைவருக்கும் அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்று நாம் ஒன்று கூடியிருப்பது ஒரு சாதாரண திருப்பலிக்காக அல்ல, மாறாக இறைவனின் அளவற்ற அன்பையும் அழைப்பையும் பிரசன்னத்தையும் நன்றியோடு நினைவு கூறும் அருள் நிறைந்த திருநாளாகும். நம் அன்பிற்குரிய அருள் தந்தையர்கள், அருள்தந்தை சுவாமிநாதன், அருள்தந்தை ஆண்ட்ரூ கஸ்பர் இவர்கள் இருவரின் குருத்துவ பணியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை மகிழ்ச்சியுடனும் ஆர்வரிப்புடனும் நன்றியுடனும் எஸ்டிஎம் சபையோடு இணைந்து கொண்டாடுவதற்காக இத்திருப்பலியில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அருள்தந்தை சாமிநாதன் அவர்களின் 25 ஆண்டு துறந்த வெள்ளி விழா வாழ்க்கை வரலாறு. அருள்தந்தை சாமிநாதன் அவர்கள் 1964ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்று தந்தை ஆரோக்கியசாமி, தாய் இருந்தகிரி இவர்களுக்கு 5வது மகனாக பிறந்தார். இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் வளர்ந்த இவர் சிறுவயது முதலே இறை அழைப்பை உணர்ந்து குருத்துவ வாழ்க்கையை நோக்கி தன்னை அர்ப்பணித்தார். 1994ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அன்று சத்தியவேட்டில் உள்ள புனித யோவான் ஆலயத்தில் தனது முதல் அர்ப்பண வார்த்தை பாட்டையும் 10/4/1999 அன்று தனது நிரந்தர அர்ப்பண வார்த்தை பாட்டையும் இறைவனுக்கும் புனித யூதிலிமேசன் சபைக்கும் அளித்தார். 20/12/2001 அன்று கடவுள் கொடுப்பார் என்ற விருது வாக்கோடு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இறை மக்களுக்கும் எஸ்டிஎம் சபைக்கும் உலகளாவிய திரு அவைக்கும் ஊழியம் செய்யும் பெரும்பேறு இவருக்கு கிடைத்தது. இவர் ஆட்சிய தொண்டுகளில் 2002ஆம் ஆண்டு முதல் 2004 வரை சேத்துப்பட்டில் உள்ள புனித லூர்து அன்னை ஆலயத்தில் அருட்பணியாற்றினார். 2004 முதல் 2006 வரை செங்கை மறை மாவட்டம் குரோம்பேட்டையில் உள்ள புனித அமல அன்னை ஆலயத்தில் பணியாற்றினார். 2006ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்ன் என்ற இடத்தில் புனித ஜெரால்ட் ஆலயத்தில் அருட்பணியாளராக பணியாற்றினார். வரை மேல்நெடுக்கரையில் உள்ள புனித யூனியன் இளம் குறுமடத்தில் குருமானவர் உருவாக்க பணியிலும் 2009 முதல் 2011 வரை சென்னை உயர்மறை மாவட்டம் திருவொற்றியூரில் உள்ள புனித பவுல் ஆலயத்தில் அருட்பணியாளராக பணியாற்றினார். மேலும் 2011 மற்றும் 12 புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள நற்கருணை நாதர் ஆலயத்தின் பங்கு தந்தையாக பணியாற்றினார். 2012 மற்றும் 13 சென்னை உயர் மறை மாவட்டத்தில் உள்ள கிண்டியில் குழந்தை இயேசு ஆலயத்தில் அருட்பணியாளராக பணியாற்றினார். மேலும் 2013 முதல் 2026ஆம் ஆண்டு வரை ஆஸ்திரேலியாவின் அடல்டன் பகுதியில் உள்ள புனித அகஸ்டினார் ஆலயத்தில் தற்போது வரை அருட்பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். கடந்த 25 ஆஸ்திரேலியா வரை பல்வேறு நாடுகளில் பல்வேறு பணிகளிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். இளங்குருமடத்தில் குருமானவர்களை வழிநடத்தி எதிர்கால சபைக்கு அடித்தளம் அமைந்தவர் இவர். எளிமை, ஜப வாழ்வு, சேவை மனப்பான்மை மற்றும் கடவுள் கொடுப்பார் என்ற விருது வாக்கிற்கு ஏற்ப முழு நம்பிக்கையோடு இன்று வரை வாழ்ந்து வருகிறார். எல்லைகளை கடந்தும் இறைவன் அன்பை அறிவித்த இவரது வாழ்வு இன்றைய இளம் அருள் தந்தையர்களுக்கும்
நம் குருமானவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறது. 25 ஆண்டு துறவர வெள்ளி விழா வாழ்க்கை வரலாறு. அருட்தந்தை ஆண்ட்ரூ அவர்கள் 1971 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதியன்று திருவாளர் கஸ்பா திருமதி சபரி அம்மாள் இவர்களுக்கு 3வது மகனாக பிறந்தார். இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் வளர்ந்த இவர் சிறு வயது முதலே இறை அழைப்பை உணர்ந்து குருத்துவ வாழ்வை நோக்கி தன்னை அர்ப்பணித்தார். 12/4 அன்று புனித யோவான் ஆலயம் சத்தியவேட்டில் தனது முதல் அர்ப்பண வார்த்தை பாட்டையும் 1999 ஆண்டு மே 10ஆம் தேதி அன்று தனது நிரந்தர அர்ப்பண வார்த்தை பாட்டையும் இறைவனுக்கும் புனித யூதி நிவாசினர் திருவர சபைக்கும் அளித்தார். 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்பின் தூதுவனாய் என்ற விருது வாக்கோடு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இறை மக்களுக்கு ஊழியம் செய்யவும் உலகளாவிய அகிலம் இந்திய திருச்சபைக்கு பணியாற்றவும் இவருக்கு பெரும்பேறு கிடைத்தது. இவர் ஆட்சியில் 2002 மற்றும் 2003 ஜம்மு காஷ்மீரில் உள்ள பசோலியில் குழுமத்தில் பொறுப்பாளராக பணியாற்றினார். 2003 முதல் 2005 வரை மேல்நெடுங்கலில் உள்ள புனித யூதின் இளம் குருகுலத்தின் இல்ல தந்தையாக பணியாற்றி குரு மாணவர்களை வழிநடத்தினார். 2005 முதல் 2006 வரை வேளச்சேரியில் உள்ள புனித இடைவிடா சகாய மாதா ஆலயத்தில் அருள்பணி செய்தார். 2006 மற்றும் 2007 புதுக்கீச்சரம் அன்பகத்தில் உள்ள நவசன்னியாச இல்லத்தில் குரு மாணவர்களுக்கு பொறுப்பாளராக பணியாற்றினார். 2007 முதல் 2012 வரை செங்கை மறை மாவட்டம் சோழண்டியில் உள்ள புனித குழந்தை தெரேசா அம்மாள் ஆலயத்தின் பத்து தந்தையாக பணியாற்றினார். 2012 முதல் 2019 வரை சென்னை உயர்மறை மாவட்டத்தில் புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள துறைமுக குடியிருப்பில் நற்கருணை நாதர் ஆலயத்தின் பத்து தந்தையாக பணியாற்றினார். 2019 மற்றும் 2020 ஆண்டுகளில் நுகர்பல் போரூரில் உள்ள திருமுறைய ஆண்டவர் ஆலயத்தின் பத்து தந்தையாக பணியாற்றினார். 2020 முதல் 2023 வரை எஸ்ஜிஎம் சபையின் பொருளாளர் தந்தையாகவும் 2023 முதல் 2026 வரை திருச்சி மலை மாவட்டம் திருக்காவலூரில் உள்ள திருமுறைய ஆண்டவர் ஆலயத்தின் பத்து தந்தையாகவும் பணியாற்றினார். தற்போது சபையின் ஆலோசகர் தந்தையாகவும் சபையின் சொந்த நிர்வாகியாகவும் சபையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறார். கடந்த குருமானவர் உருவாக்க பணி, ஆலய பணி, நிர்வாகம் என அனைத்து தளங்களிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தவர். எளிமை, சேவை மனப்பான்மை, இறை நம்பிக்கை, விருந்தோம்பல், விடாமுயற்சி ஆகிய நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர் இவர். இறைவன் இவரை தேர்ந்தெடுத்து 25 ஆண்டுகளாக வழிநடத்தி வருகிறார். இந்த வெள்ளி விழா ஆண்டில் இவரது வாழ்வும் பணியும் பல இளைஞர்களுக்கு இறை அழைப்பிற்கான எடுத்துக்காட்டாக விளங்கட்டும். இறைவன் இவரை இன்னும் பல ஆண்டுகள் சமூகத்திற்காகவும் நம் சபைக்காகவும் அகில உலக திருச்சபைக்காகவும் பயன்படுத்த இவருக்காக செபிப்போம், வாழ்த்துவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். பிரதமான கல்வாரி திருப்பலியானது ஆரம்பிக்க இருக்கின்றது. திருப்பலியில் இணைந்து தந்தையர்களுக்காக செபிப்போம். 25 ஆண்டுகள் இறைவனுடைய பணியில் மிதந்து வந்த இவர்கள், அவரின்றி வேறு துணை இல்லை என்று வாழ்ந்த இவர்கள் நன்றியோடு ஒப்புக்கொடுக்கிற வழியிலே நாமும் இணைந்து இவர்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், வழியிலே இணைவோம். இன்று நாம் வெள்ளி விழா கொண்டாடும் அருள் தந்தையர்களின் வாழ்வில் நிறைவேறி இருக்கிறது. இறைவனின் அழைப்பை மகிழ்ச்சியோடு ஏற்று கடந்த 25 ஆண்டுகளாக இறை மக்களுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து நற்செய்தியை அறிவித்து திருவருட் சாதனங்களை வழங்கி ஏழைகள், எளியோர், நோயாளிகள் மற்றும் துன்புறுவோருக்கு கிறிஸ்துவின் அன்பின் முகமாக வாழ்ந்து வருகின்றனர்.
அனைவருக்கும் அன்பு, அதிலும் சிறப்பாக கடையோடு அன்பு என்ற எஸ்டிஎம் துறவற சபையின் உயரிய முழக்கம் இவர்களின் உங்கள் ஒளி மனிதனும் ஒளிர்வதாக என்னும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இறை வார்த்தையை நம்பி 25 ஆண்டுகள் இறைப்பணியில் வீர நடையிட்ட நம்முடைய குருக்களும்
அடுத்த நேர்களும் உறவுகளும் முன்னிணைந்து குத்து விளக்கை இப்பொழுது ஏற்றுகிறார்கள். முதல் விளக்கை ஏற்றுவதற்கு அழுத்தந்தை சுவாமிநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் அனைவரையும் SDM சபை சார்பாக வருக இன்றைய நாள் SDM உலக சபையில் ஒரு முக்கியமான நாள். என்னுடைய சபையின் 2வது 3வது நூல்கள் 25வது பணி நிறைவை நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 2 அருள் தந்தையர்களும் கடந்த 25 ஆண்டுகள் இந்த சபைக்கு உறுதுணையாக இருந்து தன்னுடைய குரு வாழ்வை கடவுள் முன்னிலையிலும் இறை மக்கள் முன்னிலையிலும் அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு முக்கிய திருப்பதியை நாம் இப்பொழுது இதை சொல்ல அன்புள்ளவர்களே, இந்த திருப்பதியில் சிறப்பாக அருள் தந்தை சாமிநாதன், அருள் தந்தை ஆண்டவராஸ்மா இவர்கள் இருவருக்காகவும் இவர்கள் செய்த அனைத்து பணிகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றியின் திருப்பதியாக இந்த நாம் போட்டுக் கொள்வோம். இவர் வருகின்ற நாட்களில் வருகின்ற ஆண்டுகளில் இவர்களை என்றும் இறை அனுபவத்தில் நிலைத்ததற்கு துணை சபையின் வாழ்வு தூண்களாக இருந்து நம் ஒருமுறை நம்முடைய சபையை இவர்கள் பணி செய்கின்ற பணித்தடங்களில் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாம் இந்த சிறப்பாக சொல்கிறோம். உங்கள் அனைவரையும் வருகிற SDM சபை உங்களுக்கு நாங்கள் இருவரும் இணைந்து ஆண்டவர்களுக்கு இந்த திருப்பணியை நன்றிப்பணியாக கொடுக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய பெருமக்களை இந்த நேரத்தில் பறைசாற்றுவதற்காக அல்ல, எங்களுடைய வளர்களில் ஆண்டவருடைய வளமை எவ்வாறெல்லாம் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்ல திருப்பணியிலே உங்களை எங்களோடு இணைந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இந்த அழைத்தலை நாங்கள் பார்க்கிறோம். 25 ஆண்டுகள் எங்களோடு இறைவன் இருந்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு படித்தளங்களிலும் ஆண்டவருடைய கருக்கரம், ஆண்டவருடைய உடனிருந்து, ஆண்டவருடைய வல்லமை எங்களோடு இருந்திருக்கிறது. இதையெல்லாம் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் எங்களை வழிநடத்தி வந்த மாதம் கொடைக்காக திருப்பணியிலே நன்றி சொல்ல எங்களோடு இணைந்து அழைக்கின்ற தருணத்தில் ஆண்டவர் திருப்பணி வழியாக நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்மிலே தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், பாவங்கள் இவற்றை எல்லாம் ஏற்று மனவருத்தி அணிப்பை எடுத்துப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுது கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித கன்னிகளையும்
சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என்பதை உமது கொடுத்தவர் அழைப்பிற்கு தேர்ந்தெடுத்து கடந்த 25 ஆண்டுகளாம் உமது மக்களுக்கு பணியாற்றும் வரவை வழங்கி சித்தத்தை நிறைவேற்றும் உண்மையுள்ள குறுக்கான பாடம் எங்கள் வழியாக பல உண்மை அறிந்து உண்மை அன்பு செய்து உமது ரட்சிப்பை அனுபவிக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக.
எரேமியா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 4-10 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு: தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். இடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றை எல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவித்த நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது: இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும், அழிக்கவும் கவிழ்க்கவும், கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அனைவருக்கும் மார்க்கம் அறிந்தேன். ஆனந்த சுதந்திரமே எங்கும் தொழிலிட கண்டு கொண்டேன். அனைவருக்கும் மார்க்கம் அறிந்தேன். ஆனந்த சுதந்திரமே எங்கும் தொழிலிட கண்டு கொண்டேன். நீதியின் பாதையில் யாவர் நடக்க கண்டேன். திருத்துதர்பணம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வசனம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-10 முடிய. தலைவர்கள் ஒவ்வொருவரும் மனிதனிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கடுவாயாக காணிக்கைகளையும் பணிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறித்தவரில் நடப்போருக்கும் பரிவு காட்ட கூடியவராக இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கடுவாக பலி செலுத்துவது போல தாம் வலுவின்மையின் பொழுது தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆண்டவருக்கு வந்தபோது கடவுளிடத்தை அழைத்து வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமைகளாக தம்மையே உயர்த்திக் கொள்ளவில்லை. நீர் என் மனிதர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றவரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் ஒருவரே என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வந்தவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கடந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீன்படைய காரணமானார். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமைகளில் என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். என் தந்தை என் மீது அன்பு கொண்டது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடிப்பது அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்கள் இருக்கவும்
உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும் இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை விடுபடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்கின்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. என்ன வந்தாலும் நன்றி சொல்லணும் ஐயா. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கும் கொடுக்கணும், இதை விடாது ஜெயிக்கணும். என்ன வந்தாலும் நன்றி சொல்லணும். என் அன்பு சகோதரர்களே, அருள் சகோதரிகளே, என் அன்பு வாசகத்தை இடைமக்களே, அன்பு குழந்தைகளே, ஏதோ ஒரு வேளையில ஏன் இந்த விழா, அன்று தொடங்கிய இந்த ஓட்டம் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த இரு சபைகளுடைய தூண்களையும் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் சற்று வித்தியாசமானவர்கள். இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை சூழல்ல பொருளையும் பொருளையும் பதவியும் பட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழல்ல இவற்றையெல்லாம் தொடர்ந்து இந்த பற்றில்லாத இறைவனை எவன் ஒருவன் பற்றிக் கொள்கிறானோ அவனுடைய வாழ்விலே இறை பிரசன்னம் வெளிப்படுத்தமாக இருக்கிறோம். என் அன்பு தெய்வ மகளே, அழைத்தவன் ஆண்டவன், அழைத்தவன் ஆண்டவன், அழைப்பை ஏற்றவர்கள் அன்பின் புதனாய் அவரின் பாதையில் ஆண்டவர் கொடுப்பார் என்று ஆயரின் இதயமாய் மாறினீர். இன்று அவரின் மகிழ்ச்சியை உன் வாழ்வில் தந்தீர். 25 ஆண்டுகள் இறை அருளின் பயனான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்படி, ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு ஜெபம், திருப்படியில் கிறிஸ்துவை வழங்கி இறை வார்த்தையில் நம்பிக்கையை நினைத்து துயரத்தில் ஆழ்ந்து தனிப்போருக்கு துணையாய் நின்றவர்கள் சிறுவிலும் சிலுவையிலும் வெற்றியிலும் வேதனையிலும் ஆண்டவரே உன் திருமணம் உன்னுடைய திருமுகம் நான் வந்து நிற்கிறேன். உன்னுடைய பிரசன்னம் எனக்கு போதும், உன் திருமணம் நிறைவேறட்டும் என்று அன்பின் தூதுவனாய் அவரின் அன்னை அனைவருக்கும் அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இருக்கும் பயணத்தை உன் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உன் வார்த்தை உயிர் கொடுக்கட்டும். உன் வாழ்வு படருக்கு ஒளியாகவும் உன் பணி படுதடைவதற்கு வழிகாட்டப்படட்டும்.
ஏன் இந்த இடம் மீண்டுமாய் ஏன் இந்த இடம் ஏனையா இந்த விழா இருக்க வேண்டும்? அன்பு தந்தை இருவரையும் பார்த்து நான் கேட்ட கேள்வி ஏன் இருக்க வேண்டும் இந்த விழா? உடனே அருள் தந்தை ஆண்டு சொன்னார்கள். நானா எதுக்கு சொன்னேன்? அவர் சொன்னார். பெரியவர் சாமி சொன்னார், பார்த்து செய்யுங்க. இப்படி இருவரும் பேசிக் கொண்டார்கள். ஆனால் நம்முடைய தலைமையிடம் இதை நாம் செய்ய வேண்டும், இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும். காரணம் 25 ஆண்டுகள் இந்த சபையிலே எங்களுடைய பேரறிஞர் தந்தை மதிப்புக்குரிய ஜெனரல் பிரான்சிஸ் அவர்கள் இந்த சபையை உருவாக்கி இந்த உள்ளங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து பலவீனமான இவர்களையும் பக்குவப்படுத்தி தனது பணிக்காய் அழைத்த அவர் என்று எங்களோடு இணைந்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவர் பெண்ணுடைய தொடர்ந்து வருகிறது. ஆகிய வயது இனிதே அவையை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நான் என்ன செய்தேன், என்ன பெருசா செஞ்சிட்டேன் அப்படின்னு என்று கேட்பதை விட இறைவன் என்னில் என்ன செய்தார் என்று நன்றியோடு சாட்சியம் கூறும் நாளையில் ஏன் விழாவாய் ஏன் கொண்டாட வேண்டும் என்ற கேள்விகள் 7 முறை 7 ஆண்டுகள், 50 ஆண்டு நன்றியின் ஆண்டு, விடுதலை ஆண்டு, காணி ஆட்சிக்கு திரும்புகின்ற ஆண்டு, மன்னிக்கும் ஆண்டு என்று ஆண்டவரே விழாவை நன்றியின் விழாவை சிறப்பிக்க அழைத்து விடுவதை பார்க்கிறோம். இப்படி இந்த ஆண்டுகளை சிறப்பிப்பது முறையா என்று சிந்திக்கின்ற பொழுது சாமி ஈஸ்வரா தந்தை சாமி என்கின்ற சாமிநாதன் சொல்லுவார். நேற்று வந்தார், என்னைக்கு நடக்குது அப்படின்னு கேட்டார். அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக பேசிட்டு ஈவினிங்ல அப்படி கேட்டு போனார். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, 25 ஆண்டுகள் இந்த நன்றி விழாவை வெள்ளி விழாவை கொண்டாடுவது முறையே. ஒரு வேளை 50வது ஆண்டுல சாமி கிட்ட நம்ம சாமிநாதன் இருக்காரு, அவரை வந்து அவருக்கு விழா எடுக்கிறோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கூடிறேன் கொஞ்சம் துணிக்கிறேன் என்ன அப்படி பார்த்துட்டு என்ன நடக்குது, என்ன பிளெக்ஸ் கொடியெல்லாம் கட்டி இருக்கு யாருக்குன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் வராமல் இருக்க இந்த 25வது விழா ஆண்டு விழா இன்று நாம் சிறப்பிக்கிறோம். என் அன்பு தேவனே, சரி சிந்திச்சு பாருங்களேன். யோவான் நற்செய்தி 15:16 சகோதரர்களை வாசிக்கிற யோவான் நற்செய்தி 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்த பாருங்க. நீங்கள் தருகின்ற கனி நிலைத்திருக்கவும் உங்களை நான் ஏற்படுத்தினேன். இருவரும் நான் சொன்ன 2 முகங்கள் ஆகுது. சபையில பல மறைமுக பணிகளை செய்தவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்வை நான் சிந்திக்க உங்களுக்கு அழைப்பு வருகிறேன். தந்தையவர்கள் கேட்டார்கள், பொம்பளை இருக்கிறீங்க பூச வைங்க, ஒருத்தர் பிரசங்க சிம்பிளா முடிஞ்சு போயிடலாம் இல்லையா? ஏன்னா எல்லாருமே ரொம்ப நீண்ட தூர பயணம் சோர்ந்து வந்திருக்கிறீங்க. ஒரு பங்குசாமி ஒரு சாமியாருக்கு ஜூப்ளினா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-25 நிமிஷம் பிரசங்கம் வைக்கணும். இப்ப 2 பேரும் ஆயிட்டீங்க, மொத்தம் 50 நிமிஷம் ஆயிட்டீங்க. பரவாயில்லை இருந்தாலும் அதுல பாதி குறைச்சி மொத்தமா ஒரு சுருக்கமா சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பெரியவர் சொன்னார். தலைமை எடுத்து சொல்லிச்சு, சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி என்று ஒப்புக்கொண்டு எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஏன் நாம் இதை கொண்டாடணும்? இந்த பிரிபேஸ் பாடல் பார்த்தீங்களா? பிரிபேஸ்ல பாருங்க, பிரிபேஸ்ல என்ன பாடுறான், இதயங்களை மேலே எழுப்புங்கள். அதுக்கு என்ன சொல்லுவீங்க பீட்டர்? என்ன பீட்டர் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரை வெளியிட்டோம். அடுத்து அது தகுதியும் நீதியும் ஆனது. பாருங்க, நம்முடைய இதுல இதயங்களை மேலே எழுப்புங்கள், அது எனது ஆண்டவரிடம் எழுப்பிட்டோம் இல்லையா? அதுக்கு அடுத்து தொடர்ந்து வருகின்ற பொழுது இது தகுதியும் நீதியுமாகும். நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா
தகுதியும் நீதியுமாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆக இது ஒரு அர்த்தமுள்ள விழா என்பதை நான் பார்க்கிறேன். புது வாசகத்தை பாருங்க. ரெண்டியா ஐயோ அவருடைய அழைப்பு அழகாக சித்தரிக்கப்படுகிறது. ஐயோ நான் தகுதியுள்ளவனா என்று சிந்திக்கின்ற பொழுது, நான் ஒரு திட்டவன் சிறுமையின் என்று வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் இருக்கிறேன், நான் உன்னை பக்குவப்படுத்த, நான் உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். அதே போல பழிகரமான சூழல்களே இரு உலகங்கள், இரு குடும்ப சூழல்களில் ஒருவர்களாம் சற்று அவர் என்ன சொன்னார்? பழிநடத்துல இருந்தாலும் அவர் என்ன ஆண்டவர் அவர்களை பக்குவப்படுத்தியிருக்கிறார். இந்த அழைப்பு உன்னத அழைப்பு. இந்த அழைப்பு என்பது ஒரு உன்னதமான அழைப்பு என்று நாம் சொல்லிக் காரணம், இது நாம் ஏற்றுக் கொள்ள ஆண்டவர் அழைப்பு. ஜாபு அழைப்பு என்ன வித்தியாசம்? ஜாபு வந்தவங்க என்ன, ஒரு நாள் என்ன இருக்கு, ஜாபுனா என்ன? அவங்க அழைப்பு அன்பு இருக்கின்றவரை அந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த அழைப்பு ஆண்டவன் அழைப்பு. அவர் தேர்ந்து கொண்டார், நாம் அல்ல. நீ இந்த உலகிலே உருவாக முன்பே, உன் தாயின் கருவெண்ணி உருவாக முன்பே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன். நான் உன்னை தேர்ந்து கொண்ட உன்னை நீ படித்ததாலோ பக்கத்தில் இருந்ததாலோ அல்ல, சாதாரண மனிதனாக இருந்தால் உன்னை பக்குவப்படுத்தி பல நிலைகளிலே உன்னை நான் தேர்த்தி உன்னோடு பயணிக்கிற இதற்காக எனக்கு செய்வதற்காக சொல்லுவேன். இப்படிதான் சாமி ஒரு முறை கேட்டப்ப, சாமி 25 ஆண்டுகள் எப்படி வேகமா ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நான் எங்க ஓடுனேன், ஒவ்வொரு பங்காக ஓடிடுச்சு, நான் இருந்துருக்கேன். இன்னொருத்தர் சொன்னார், ஆண்டவரை பார்த்து, என்ன சாமி நீ நல்ல பாதையை தேர்ந்தெடுத்தீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது அவர் சொன்னாரு, எனக்கிட்ட இருந்த ஜிபிஎஸ் பேரு, எனக்கிட்ட அப்ப இருந்தது இந்த அது இதுக்கு பேரு ஜிபிஎஸ், காட்ஸ் பெர்ஃபெக்ட் ஸ்பிரிட். இதை வச்சு நான் நல்ல பகுதியை தெரிந்துக்குவேன். காரணம் இவர் தெரிந்துள்ளது. இவருடைய குடும்பத்தில் 5 குருக்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். 5 குருக்கள் ஒரே குடும்பத்துல. அவருடைய தந்தை, மறைந்த தந்தை கஸ்பார் அவர்கள் இடையே புரிகின்ற பொழுது எல்லா சாமியார் 5 பேர் போனாலும் அவர் தான் ஜெபமாக இருக்குவார். எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட உன்னதமான ஏன் இதை சொல்கிறார்? அன்பின் ஒருவனார் என்ற ஒரு உன்னத தலைப்பு எடுத்திருக்கிறார். தந்தை அவர்களோ எதை சொல்லுகிறார், எதை செய்கிறார்? காவல் பருவாய். ஆதி ஆகமம் 22:14 எடுத்து வாசிங்க. 22:14 ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவேயிலே என்று பெயர் சொல்கிற காரணம், தந்தையும் மகனும் ஆபிரகாம் அவருடைய மகனும் செல்கின்ற பொழுது இங்கே எல்லா பொருளுக்கு பணிக்கு தகுந்த எல்லா பொருளும் பணி கொடுக்கப்பட வேண்டிய பொருள் என்று தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்ட பொழுது இங்கே சொல்கிறார். அந்த இடத்திற்கு காவல் புறமாய் என்கின்ற சூழலில் இவரை பற்றி சற்று சிந்திப்போம். காவல் புறமாய் என்ன ஒரு அற்புதமான ஒரு விருது வாக்காக இருக்கிறார். காவல் புறமாய் சாமியார் ஆண்டவர்களை 20/12/2000 நம்முடைய முன்னாள் ஆயர் அவர்கள் சின்னப்பா இருவருக்குமே அவர் தான். இவர் 20, இவர் 30, 10 நாட்கள் தான். 2 பேருக்குமே ஆயர் அவர்கள் தான் கொடுத்தார்கள். உடனே அக்செப்ட் பண்ணி போயிட்டார். முன்னுரையில வாசிக்கப்பட்ட பல இடங்களிலே பணி செய்தார்கள். வெவ்வேறு பணிகளை அவர்கள் செய்தார்கள். கடவுள் கொடுப்பார், அவர் வழிநடத்துவார், அவர் பாதுகாப்பார். எவன் ஒருவன் அவரை நம்பி செல்கிறானோ அவன் தன்னுடைய வாழ்விலே மேன்மை அடைவான். எங்கே தன்னை எவன் நம்புகிறானோ, தன்னுடைய பதவி பட்டம் இதை நம்புகிறானோ அவனிடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறார். என்கின்ற இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையை ஏற்று எத்தனை ஆண்டுகள் ஒரு சாதாரண மனுஷன். எல்லாருக்கும் தெரியும், எம்பிடில இருந்து வந்திருக்கீங்க, எம்பிடி மக்கள்லாம் வந்திருக்கீங்க 2 பேரும். ஏன்னா 2 பேரும் அங்க இருந்தாங்க. எம்பிடி அந்த பங்கு உருவாவதற்கு காரணமே தந்தை சாமி அவர்கள்.
மகிழ்ச்சியாக இருந்தவங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இப்படிப்பட்ட நபர் 25 ஆண்டுகளே இவர் ஒரே ஒரு வருஷம் தான் மத்திய சாமியா இருந்தார். எப்பா பார்க்கலாம் அவர் இஸ் ஹாப்பி, வெரி ஹாப்பி, இஸ் வெரி ஹாப்பி. பணி செய்யும், கடவுளுடைய பணி செய்யும், எதா இருந்தா என்ன என்று ஒரு சாதாரண மனிதனாக அவருடைய வாழ்க்கையில அவர் பணி எதையும் அவர் வச்சுக்க மாட்டாங்க. எதையுமே காலையில விட அவர் பத்தி தான் நான் ஜெனரல் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன அவருக்கு எத்தனை வயசு இருக்கிறாரு, என்ன சரி 64 ஆச்சா, 64, அவர் ரொம்ப பெருமை. 64 சரி, அவ்வளவுதான், அடுத்து ரிட்டையர்மெண்ட் தானே, அடுத்து ரிட்டையர்மெண்ட் தானே அப்படின்னு சொல்றதுக்கு அவர் என்ன சொன்னாரு, சாமி உங்களுக்கு வேணா ரிட்டையர்மெண்ட், எனக்கு வந்து என்னது, எனக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் தான், எனக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. நான் வேற இடத்துல என்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டே போவேன், எங்க இருந்தாலும் நான் என்னுடைய பணியை செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண யாருக்குமே எதையுமே அவர் சேர்த்து வச்சிருக்காரு. அவரை பத்தி எனக்கு உள்ளன்போடு தெரியும். எதையுமே அவர் சேர்த்து வச்சிருக்காரு. கடவுளை நம்பி வாழ்கிற ஒரு நல்ல ஒரு மனிதனாக வெகுளி என்று சொல்லுவோம். குழந்தைத்தனம் அதிகமாக இருக்கு, வெகுளியா இருப்பார். சாதாரணமா சூழ்நிலை எல்லாத்தையும் பேசிடுவார். நீங்க அவரை பத்தி திட்டிட்டு போனா கூட அவராக வந்து பேசக்கூடிய நான் பார்க்கிறேன், கண்கூடாக பார்த்தேன், அவரோடு பயணித்து இருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட இந்த ஒரு மனிதன் ஆண்டவரை நம்பி அவர் பயணித்ததால் அவர் இவரை பக்குவப்படுத்தி தேர்ந்து கொண்ட இந்த மனிதனை நெறிமுறைகளோடு ஏற்று அவரை செதுக்கி என்று அவருடைய பணிக்காக பல உள்ளங்கள் வாழ்வு பெற அவர் வழியாக இறைவன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். திருமணம் 8:20 வாசிக்கிறேன். திருமணம் 8:20. படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. 8:24. அழைத்த இறைவன் அவர்களை பக்குவப்படுத்துகிறார். நம்ம எஸ் என்று சொன்னா போதும், அழைத்த இறைவன் அவர்களை பக்குவப்படுத்துகிறார். பக்குவப்படுத்தி அவர்களை அழைத்து அவர்களை சதிக்கு அனுப்பி அவரோடு பயணிக்கின்ற பொழுது துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். எவ்வளவு கஷ்டம் என்னங்க, இன்னைக்கு என்ன பங்குல எல்லாம் சும்மாவா இருக்கிறீங்க, பங்குல எல்லாம் சும்மாவா இருக்கிறீங்க, எங்க போது சாமி இருக்காரு சாமி என்ன சும்மா இருக்காங்க பங்குல, நம்ம சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்காங்க மாட்டாங்க சாமி. கிண்டி கலர் எடுத்துறாங்க, என்ன பண்றாங்க, கிண்டி கலர் எடுத்தாங்க. ஏதாவது சாமியார் பங்குக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தாலும் எங்கேருந்து வர்றான், என்ன பேக்ரவுண்ட் என்ன, எப்படி எல்லாம் பாருங்க. இப்படி சாமியாரை வந்து தெரிஞ்சு எப்படி மடக்கலாம், எப்படி இவரோடு சேர்ந்து ஆன்மீக காரியங்களை பயணிக்கலாம் என்றல்ல, இவர் எப்படி மடக்கி நம்ம கைக்குள்ள போட்டு அடிமையாக வச்சிருக்கலாம், அப்படித்தான் இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அழைக்கப்பட்ட தேவனுக்கு வழிநடத்துகிறார், அழைக்கப்பட்ட தேவனுக்கு வழிநடத்துகிறார். அவர் நினைத்திருப்பவர்கள் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய அருள் தந்தை ஆண்டவர் கஸ்பார் அவர்களை பரிசோதிக்கிற பொழுது அவர்கள் ரொம்ப சாஃப்ட், இஸ் வெரி சாஃப்ட் ஸ்போர்ட், பட் வெரி வைலண்ட், வெரி சாஃப்ட் கேரக்டர், வைலண்ட் இன் நேச்சர். அவர் விகாரமா செய்யணும், பயங்கரமா வித்தியாசமா செய்யணும் அப்படி சொல்லுவாங்க. நல்லா செய்யணும், விரைவா செய்யணும், ரொம்ப அமைதியின் தூதனார் என்ற விருது வார்த்தை ஏற்பது. இந்த 25 ஆண்டுகள் இந்த ஆண்டவருடைய அன்பின் தூதனார் என்ற அந்த அன்பின் அந்த வார்த்தையை ஏற்று இந்த அன்பை எல்லா மக்களுக்கும் அமைதியாக எடுத்து சென்ற ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். பல இடங்களில் 3 ஆண்டுகள் ஒரு பயணித்தேன். கண்டிப்பானவர் ஒரு சில நேரத்தில் இருக்கும் எல்லாம் போடுவார். அவர் என்ன சொல்றது வேர்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது காரணம் அவருடைய கொள்கையில அவர் தெளிவாக இருப்பார். இப்படிதான் இருக்கணும், இருந்தா நல்லா இருக்கணும் அப்படிப்பாரு. அப்புறமா வந்து திரும்ப பேசி அதை கடவுளை அடைய விஷயம். அவர் எடுத்துக்கொண்ட அந்த விருது வாக்கிற்கு ஏற்ப அன்பின் தூதுவனாய் ஆண்டவனுடைய அன்பிலே அவர் நிலைத்திருக்கிறார். அந்த அன்பை அவர் சுவைக்கிறார். அந்த அன்பை மக்களுக்கு எடுத்து அந்த அன்பை அவர்களோடு உறவுகளோடு பயிர்ந்து கொண்டதால் அவர் கண்டிப்பான அந்த அன்பிலே கண்டிப்பாக இருக்கிறார்.
ஒரு கண்டிப்பாக இருப்பார். ஆனால் அன்பிலே அவரு அன்பாக கண்டிப்பானவர். அன்பு கடந்த கண்டிப்பு அவரிடத்தில் இருப்பதை நான் பார்க்கிறேன். என் அன்பு நினைத்திருக்கிறேன். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அன்பை சுவைத்த இவர் பல ஆண்டுகள் 27 ஆண்டுகள் எங்கெல்லாம் அனுப்பப்பட்டார்களோ இப்பதான் இது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இன்னைக்கு இன்றைய சூழல்ல ஐ திங்க் தி ஜெனரல் வில் பி எக்ஸ்பீரியன்சிங் லாட் திஸ் ஏரியா. அப்பா போறியா அப்படின்னா போற கேட்கறோம் போட்டா யாருக்கு போட்டீங்க அப்படின்னா யோசிக்க முடிய ஒரு சூழலா இருந்தது இந்த காலத்துல. ஏன்னா அன்னைக்கு சரி இங்க போ, ஒரு வருஷம் இங்க, ஒரு வருஷம் அங்கே, ஒரு வருஷம் வேலை செய்ய, ஒரு வருஷம் மைனஸ் ஒரு வருஷம் ஜம்மு காஷ்மீருக்கு போ. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஜம்மு காஷ்மீருக்கு போய் பணி செய் அப்படின்னு சொன்னேன். அவரையும் போனார். ஆண்டவரை கட்டி சென்றார். அங்கும் பணி செய்தார். பல கஷ்டங்கள் மத்தியில ஒரு பணி செய்து எங்கெல்லாம் பேரெடுத்ததை ஜெராடவர்கள் அவரை அனுப்பினாரோ ஆண்டவரை நம்பி அன்பின் தூதனாய் சென்று தன்னால் இயன்றவரை அவர் ரொம்ப சாப்பிட்டார். நான் என்ன சமைச்சிருக்கிற போறேன். ஆனால் இறைவன் அவர் வழியாக விரைவாக செய்ததை பார்க்கிறோம். அந்த எல்பிடி அந்த பங்குல எவ்வளவு மாற்றங்கள் எல்பிடி பங்கு உதயமானாலும் அதை தொடர்ந்து வழிநடத்தியவர்கள் பல குருக்கள் பல்வேறு விதமாக வளர்ச்சி பணிகளை செய்தார்கள். அதில் இவருடைய பணி பெரும் பங்கை நாம் பார்த்திருக்கின்ற அந்த பணி காலங்களில் இவர்களுக்கு நாம் எல்லாம் வந்திருப்பது ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற விழாவாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்துவிட்டேன் என்று கேட்காமல் செய்தார். நான் தகுதியற்றவன் என்னை தகுதி உள்ளவனாக மாற்றி என்னை செதுக்கி அவருடைய பணிக்காக 25 ஆண்டுகள் இவர் பயணிக்கு சென்றதால் எத்தனையோ உள்ளங்கள் இவரால் பார்க்கிறது. எத்தனை திருப்படி, எத்தனை திருப்பதிகள், எத்தனை சிலருட அருள் சாதனங்களை அவர் கொடுத்திருந்தார். எத்தனை வகையான உதவிகளை அவர் செய்திருந்தார். உள்ளங்களும் எவ்வளவோ மக்களை வாழ வைத்திருக்கிறார்கள். எவ்வளவோ மக்களை உள்ளங்களை அவர் வாழ இறைவன் அழைத்து வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அழைப்பை உணர்த்தி இவர்கள் வாழ்வதால் இறைவனுக்கு நாம் இவர்களோடு இணைந்து இன்று நன்றி சொல்கிறோம். இவருடைய பெற்றோர்களை நினைவு ஏனென்றால் அவர்களை பக்குவப்படுத்தி சபைக்கிறார், அழைத்து நிற்கிறது, அழைத்து நிற்கிறது. அவர்கள் நினைவு உள்ளங்களை நான் இந்த நன்றி விழாவில் என்னுடைய ஜெரால்ட் பிரான்சிஸ் அவர்களோடு இணைந்து இரு வீட்டாரின் பெற்றோர்களை நாம் நினைவு கொண்டிருந்தால் செபிக்க கடவுளுகிறோம். அந்த உள்ளங்களை, அந்த உறவுகளை, இந்த இரு வீட்டாரின் உறவுகளோடு இணைந்து இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். தொடர்ந்து வருகின்ற காலத்தில் எதிர்நோக்கி சிந்தனைகளை இவர்களெல்லாம் பணி செய்ய வேண்டும், இவருடைய பணி சிறக்க வேண்டும் என்கிற சிந்தனைகளை நாம் எழுப்புகிற நிஜவர்கள் நன்றியுடைய இந்த விழா ஒரு உன்னதமான விழாவாக மாறும். இறைவனுக்கு ஏற்புடைய விழாவாக மாறும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், இதை விடாது ஜெபிக்கணும், என்ன வந்தாலும் நன்றி சொல்லணும். ஐயா ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், இதை விடாது ஜெபிக்கணும், என்ன வந்தாலும் நன்றி சொல்லணும். நன்றி கூறுவோம். அவரை கொண்டாடுகிற நம்பிக்கையோடு நமது வாழ்ந்தவருடைய பாடத்திலே சமர்ப்பிப்போம். தந்தையாகிய இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் கருவிலாக விளங்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கு பிரகாசமாயிருக்கும் என்று சொன்ன என் தெய்வமே, அன்பிலாதவருக்கும் நலிந்தவருக்கும் ஒளி தர நீர் உருவாக்கிய என் எஸ்டிஎம் துறவற சபையை உட்கரம் சமர்ப்பிக்கின்றோம். என் சபையின் தலைவர்கள், பொறுப்பாளர்கள், குருக்கள் மற்றும் பயிற்சியில் உள்ளவர்கள் அனைவரும் உங்கள் பிணைக்கப்படவும் என் சபை அங்கீகரிக்கப்பட்டு மேன்மேலும் வளர்ந்து மிகுந்த கனி தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை
இன்று தங்களின் குடும்ப பணியில் 25 ஆண்டுகளை நன்றியோடு கொண்டாடும் என் அன்பிற்குரிய அருள் தந்தையர்களை ஆசீர்வதித்தவர்களும் கடந்த காலங்களில் அவர்களை வழிநடத்தியிருந்தோம். இனிவரும் காலங்களிலும் நல்ல உடல் நலம், ஆழ்ந்த இறைப்பற்று, ஞானம், தாழ்மை மற்றும் உறுதியான விசுவாசத்துடன் தாய் திருச்சபைக்கும் STM சபைக்கும் இறை மக்களுக்கும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் சேவை செய்யும் அருளை வழங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, இன்று திருப்பீடத்தில் 25ஆம் ஆண்டு புரவர வெள்ளி விழாவை கொண்டாடும் எங்கள் அன்பு அருள் தந்தையர்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். இவர்களை இந்த உலகிற்கு ஈன்றெடுத்து ஜெபத்தோடும் தியாகத்தோடும் வளர்த்த அவர்களின் அன்பு பெற்றோர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவர்களின் அர்ப்பணிப்பையும் கண்ணீரையும் ஏற்றுக்கொள்ளும். இவர்களோடு பிறந்து வளர்ந்து ஜெபத்தில் துணை நின்ற சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவர்கள் வழியாக நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். அவர்களின் குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்திருக்கட்டும். அவர்களின் தேவைகளை நீரே நிறைவு செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னை நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று சொன்ன என் நல்ல ஆயரே, மரித்த என் சபை நிறுவனர் பேரருள் தந்தை ஜெராட் பிரான்சிஸ் ஓயலை அவர்களையும், அருள் தந்தை பேனர்ஜி SDM, அருள் தந்தை ஜான் பீட்டர் SDM அவர்களையும் மற்றாத நீரூற்றுக்கு அழைத்து சென்று இளைப்பாற்றி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய இறைப்பற்று மிகுந்த மன்றாட்டுகளுக்கு தயவாய் சாய்ந்தவர்களும் காரணமாக இருக்கிறது. நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட மன்றாட்டுகளை ஏற்று பயன்பெற செய்து வருகிறோம். ஆண்டவராக கிறிஸ்துபடியாகவும் மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, இப்படி எல்லாம் தந்தையார் நிறைவடைந்து கொண்டாடுங்கள். இறக்கமே உருவான இறைவா, நன்றியால் நிறைந்த இதயங்களுடன் நாங்கள் காணிக்கையாக கொண்டு வரும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இரக்கமுடன் ஏற்றருளும். கடந்த 25 ஆண்டுகளாக எங்கள் பொருத்துவ வாழ்வில் தந்த அனைத்து அருள்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அர்ப்பணிப்பு நாளுக்கெல்லாம் புதுப்பிக்கப்பட்டு உமது திருச்சபைக்கான அதிக அன்புடனும் ஆர்வத்துடன் பணியாற்றும் வரத்தை எங்களுக்கு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது திருச்சபைக்காக எங்களை குருத்துவர்களால் அழைத்து உமது வார்த்தையை அறிவிக்கவும் திருவச்சாதனங்களை வழங்கவும் இறை மக்களை அன்போடு வழிநடத்தவும் எங்களை தேர்ந்தெடுத்தீர்கள். கடந்த 25 ஆண்டுகளாக எங்கள் பலவீனங்களிலும் நெருக்கோடு இருந்து முதல் எங்களை தாங்கி எண்ணற்ற மக்களுக்கு உமது அன்பின் அடையாளங்களாக மாற அர்ப்பணி என்று எங்கள் இதயங்கள் நன்றியால் இறங்கி போத மகிமையை போற்றுகின்றன. ஆகவே வானதூதர்களோடும் புனிதர்களோடும் இணைந்து இடைவிடாத உம்மை துதித்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பிரியராய் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து எங்களுடைய நாளை தூய்மைப்படுத்தவும் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபட அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வந்தமே இரவு விருந்தை அருந்தியவின் மகிமை நிறைந்த தம் திருக்கண்களையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் எப்படிக்கும் தினத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் செய்ய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ 14, எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவையை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக மொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவனோடு இவரில் எங்கள் நாடாளு வழியை கடிமன் அர்த்தமும் உமது இரக்கத்தின் உதவியும் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுடிந்து நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் வேலைக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளீராக.
என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவனின் செம்மறியே உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இறைவனின் சொன்னார், உலகின் பாவங்களை போக்குபவர் சபையின் விருதுக்கு அழைக்க பெற்றோம், தேர்வு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவன் திருவரும் நம்மை காத்து நிலைப்பாடு நிற்கலாம்.
முடியாத புள்ளியாக வந்த தெய்வமே மாறாத மனிதாக ஒளியாக வந்த தெய்வமே நினைவாக நம்பு உணராக உணராக வழங்கிய நினைவாக நம்பு நினைவாக நம்பு உணராக உணராக வழங்கிய என்னை நோக்கிடும் உம்மை வாழ்கவே என்னை வீடும் தந்தையர்கள் மாத்திரம் இருக்கின்ற சபையுடைய ஸ்தாபகர் தந்தை ஜெனரல் பிரான்ஸுடைய கல்லறைக்கு சென்று மாலையிட்டு தன்னுடைய மரியாதையும் நன்றியையும் வெளிப்படுத்துவார்கள். பிறகு உள்ளே வந்தவுடனே குருக்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து சிறிய ஒரு பாராட்டு நிகழ்ச்சியானது ஆலயத்திலேயே நடைபெறும். மக்களும் அழுத்தந்தையர்களும் வெளிச்சோதிகளும் ஆலயத்திலேயே இருக்கவும் இடர்பாடு பாடுகிற பொழுது இடத்திருக்கின்ற குருக்கள் மாத்திரம் வெளியே சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு வருவார்கள். இடத்திலிருப்போம் இறுதி ஆசை. உமது திருமணியும் திருமணாலும் திருரத்தத்தால் எங்களையும் விரைவுபடுத்தி இப்புனிதர்களில் 10 வருஷங்கள் கடந்த 25 ஆண்டுகளாக எங்கள் குருத்துவ வாழ்வில் தந்த அனைத்து அருட்களுக்கும் மனமார்ந்த நன்றியை செலுத்துகின்றோம். எங்கள் அழைத்தலுக்கு என்றும் உண்மையாக வாழவும் எங்கள் வாழ்வில் நித்திய காண்பையும் அதிக விசுவாசத்துடனும் தாழ்மையுடனும் அன்புடனும் உமது மக்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு வல்லமை அளித்தீராக. இன்று எங்களோடு இணைந்து ஜெபித்த அனைத்து பொருட்கள் உறவியர் உறவினர்கள் நண்பர்கள் உபகாரிகள் மற்றும் உங்களை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது அமைதியிலும் அன்பிலும் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருப்பதி
இந்த காதலும் வாழ்க்கையும் காட்சி கொடுத்தவரே இந்த காதலும் வாழ்க்கையும் இந்த காட்சி கொடுத்தவரே கைகளை மாற்றினே